ஸோ ஹாய் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கும் நம்ம சொமோட்டோ தான் ஓட்டுறோம். ஸோ இது எதுக்கு ஓன் வாய்ஸ் கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா மைக் ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் ஓன் வாய்ஸ் கொடுப்போம். ஸோ அதனால இந்த வீடியோ வந்து நமக்கு பெருசாக கொண்டு போக முடியாது, கொஞ்சம் சின்னதாகவே முடிச்சுக்கிறது. நம்மளுக்கு ரொம்ப நேரம் நம்மளால இப்படியே பேச முடியாது, இப்படி பேசினாலும் உங்களுக்கு அது கடுப்பாக தான் இருக்கும். ஸோ ஓகே, நம்ம சேனல் புதுசாக என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் நாளில் போட்டுக்கோங்க. நான் நிறைய பேசிட்டு போனேன். எல்லாமே இப்படி கரெக்ட் ஆயிடுச்சு, அது எதனால ஆச்சுன்னு எனக்கும் தெரியல. நானும் சரி இத்தனை நாள் கரெக்டாக தானே இருந்தது, அதே மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிட்டு நானும் வந்தேன். பார்த்தா அந்த மாதிரி இல்லை. ஸோ ஓகே, அண்ட் இதோட வின் பண்ணிக்கிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம லைவாக பேசுனதை அப்படியே அப்லோட். ஸோ ஓகே மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 9:30 ஆயிடுச்சு, 9:45. இப்போதைக்கு நம்ம ஒரு 14 ஆர்டர் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ காலையில் ஒரு 4, இப்போ ஒரு 10 ஆர்டர் 9 ஆர்டர் பார்த்துருக்கோம், 13 ஆர்டர் பார்த்துருக்கோம். ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்விக்கியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் கேன்சல் பண்ணலாமா. ஸோ அதே மாதிரி நானும் நினச்சிட்டு கேன்சல் பண்ணிட்டேன். என்ன கஸ்டமர் கால் பண்ணுறாங்க, இருங்க என்னென்னு கேட்போம். நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா, ஸ்விக்கியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் கேன்சல் பண்ணலாம். நான் அந்த மாதிரி நினச்சிட்டு சொமோட்டோலையும் அப்படி தான் நினச்சேன். ஏன்னா பார்ட் டைமில் ஒரு ஆர்டர் கேன்சல் பண்ணலாம் போட்டிருக்கு. நான் ஃபுல் டைமும் ஒழுங்காக பார்க்கல. நான் சரி ஃபுல் டைம்லேயும் ஒரு ஆர்டர் கேன்சல் பண்ணலாம் போலுக்கு அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டேன், இப்போ ஒரு ஆர்டர் அடித்தாங்க. ஒரு 11 கிலோமீட்டருக்கு 104 ரூபா 105 ரூபா சம்திங் கொடுத்தாங்க. எங்கிட்ட கொடுத்தாங்கன்னா நம்ம எண்ணூறுன்னு ஒரு சைடில் கொடுத்தாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், அந்த ஒரு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம் 17 கிலோமீட்டர் ஒரு ஆர்டர் அடித்தாங்கன்னு. ஸோ அந்த சைடு கொடுத்தாங்க. மணி வேறு 9:30 ஆயிடுச்சா. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டு எந்த ஒரு வெளிச்சம் எதுவுமே இருக்காது. ஸோ அதான் பார்த்தேன், நமக்கு இந்த ஆர்டர் வேண்டாம்னு நான் கேன்சல் பண்ணிட்டேன். அப்புறம் போய் பார்த்தா இன்றைக்கி இன்சென்டிவ் வந்து பார்த்திங்கன்னா 500 ருபீஸ், 35 ஆர்டர் பார்க்கலான்னா. ஸோ அது முடியாது தான், இருந்தாலும் ஒரு 320 330 பார்க்கலாம். ஒரு 24 ஆர்டர் பார்த்தா 300 ரூபா எவ்வளோ தரோம்னாங்க. ஸோ அதாவது நம்ம பார்த்துருக்கலாம். நான் எப்பவும் போல் ஒரு ஆர்டர் கேன்சல் பண்ணலாமேன்ட்டு நானும் பண்ணிட்டேன். பார்த்தா இன்றைக்கி உங்கள் இன்சென்டிவ் கிடையாது, நீங்கள் ஒரு ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு நமக்கு பார்ட் டைம் இன்சென்டிவ் மட்டும்தான் இருக்குது. ஸோ பார்ட் டைம் இன்சென்டிவ் தான் எடுக்கணும். 15 ஆர்டர் பார்த்தா 200. ஸோ நம்ம இன்னும் 2 ஆர்டர் பார்த்தோம்னா அந்த இதை கிளைம் பண்ணிடலாம். இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போக முடியாது. நம்ம 1:30 வரை 3 மணி வரை ஓட்டிகிட்டு தான் போக முடியும். 1:30க்காவது வீட்டுக்கு போகணும். ஒரு ஜிக் கூட கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு 1:30 மணி வரையாவது ஓட்டணும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ ஓட்டியிருப்போம், 770 நினைக்கிறேன், 770 ருபீஸ் ஓட்டியிருக்கோம் இப்போதைக்கு. ரொம்ப ஒரு எப்படி இருக்குன்னா, ஸ்விக்கிக்காரங்க கால் பண்ணி இன்றைக்கி உங்கள் ஐடி உங்களுக்கு தாரோன்னு சொல்லிட்டாங்களா, அதனால் சொமோட்டோ ஓட்டவோ எரிச்சலாக இருக்குது. நம்ம நினச்ச அமௌண்ட்டும் வர மாட்டுக்கா. எப்படி சொல்கிறது, இதில் வந்து லாங்காக அடிக்காங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் அமௌண்ட்டு தர மாட்டேக்கான். இப்போ இந்த 800ன்னு இந்த ஏரியா சொல்கிறோம்ல, இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ஸ்விக்கியில் வந்து தரையே மாட்டாங்க, அடிக்கவே மாட்டாங்க. இவங்க எனக்கு மேக்ஸிமம் அடிக்கிறதே அந்த 800 சைடு தான் அடிக்கும். அதில் என்ன எனக்கு ஒரு ப்ராப்ளம்னா, நம்ம போகும்போது போய் கொடுத்துருந்தோமா, ரிட்டர்ன் வரும்போது அங்கே ஆர்டர் வராது. ஏன்னா அங்கே எந்த ஒரு கடையுமே கிடையாது. ஸோ அப்படிங்க இருக்க பட்சத்தில் நமக்கு வந்து இப்போ 11 கிலோமீட்டர் போட்டிருந்தாங்களா, இப்போ நம்ம போகிறதுக்கு 11 வரதுக்கு 11 அப்படின்னாலே நம்ம மைலேஜும் வண்டி இப்போதைக்கு 40 தான் கொடுக்குது. அப்போ 40 கொடுத்துச்சுன்னா இதுக்கே 50 ரூபா போயிடுச்சு. அது போக 50 ரூபா தான் ப்ராஃபிட் இருக்குது. அப்போ 1000 ரூபாய்க்கு ஓட்டணும்னா 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கணுமா அப்படி யோசிக்கிறோம் நம்ம. ஸோ அதனால் அந்த ஆர்டர் வேண்டாமேட்டு கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு 3-4 நாளில் ஸ்விக்கியை மட்டும் நம்ம கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் ரேபிட்டோவில் வேறு இது நம்ம யூடியூப்பில் வந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரேபிட்டோ வந்து ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும்னா போக போக நல்லா இருக்கும்னு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இன்னொரு நாள் நம்ம ரேபிட்டோவும் ட்ரை பண்ணி பார்ப்போம் மறுபடியும். ஸோ ஓகே, நமக்கு இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க கேஎஃப்சியில். ஸோ அதை வாங்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. ஸோ ஓகே மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா இப்போ மணி 12 மணி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 20 ஆர்டர் கிட்ட பார்த்துட்டோம். சொமோட்டோவில் வந்து கொஞ்சம் ஸ்கேம் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுக்குறது ஒரு அமௌண்ட் கொடுக்காங்க, நம்ம அதை டெலிவரி பண்ணதுக்கப்புறம் வேறு அமௌண்ட் தராங்க. ஸோ அதெல்லாம் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். நான் ஒன்று தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சேன். நிறைய இது அப்படி தான் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 3 மணி நேரம் இருக்குது, பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு 1000 ரூபா தாண்டி இருக்குது. அண்ட் இதெல்லாம் பத்தாது, சண்டேக்கே 1000னா இப்போ மற்ற நாள்லாம் எப்படி. ஓகே, அண்ட் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். எல்லாம் 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தான் வீடியோவே நம்ம எடுக்கணும். ஸோ ஓகே, கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இன்சென்டிவ் வேறு மிஸ் பண்ணிட்டோம், அது வேறு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ ஓகே, பார்க்கலாம். ஓகே மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 1:30 ஆயிடுச்சு. நம்ம ஆஃப்லைன் போயிட்டோம். ஸோ நம்ம போல் அவங்களே பற்றி விட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா
ஃபோனில் வந்து சார்ஜ் 15 கீழே வந்துருச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக் ஆஃப்லைன் போயிடும். ஸோ சார்ஜ் போடாமல் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜெலாம் போட்டிருந்தேன் மொபைல் ஹோல்டரில், அந்த பின்னு மடக்கி வைப்போமா, அதில் வந்து அது ஒழுங்காக ஏற மாட்டேன்ருச்சு. ஸோ அதனால் சார்ஜ் 12 வந்தனால அதுவே ஆஃப்லைன் அதுவாகவே போயிடுச்சு. சொமோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் சண்டே தானே இன்னைக்கு சண்டே, ஸோ நல்லா போகும் அப்படின்னு நினச்சேன். மற்ற நாள் எப்படி போகுது, சண்டே ஒரு 2000 அந்த மாதிரி ஏதாவது வந்துடும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஸ்விக்கியில் வந்து சண்டேனாலே நம்ம காலம்தான், ஒரு எப்படினாலும் 2500 மேலேயாவது எடுத்துருவோம். இதுலேயும் அப்படி தான் எய்ம் பண்ணேன், ஆனால் முடியலை. ஸ்விக்கியை கம்பேர் பண்ணுற அளவுக்கு இது அவ்வளோ ஒர்த்து இல்லை. எப்படின்னு பாதி பேர் சொல்லுவீங்க, உனக்கு ஓட்டத்தில் ஒழுங்கா அப்படிமீங்க. அப்படி கிடையாது. நான் இத்தனை நாள் ஸ்விக்கி ஓட்டினால சொல்கிறேன். இப்போ அதில் உள்ள ஏர்னிங்ஸும் இதில் உள்ள ஏர்னிங்ஸையும் வச்சு நான் சொல்கிறேன் கம்பேர் பண்ணி. பாதியத்துக்கு சொமோட்டோ ஓட்டுறவங்களுக்கு ஸ்விக்கி பிடிக்காமல் இருக்கலாம், ஸ்விக்கி ஓட்டுறவங்களுக்கு சொமோட்டோ இந்த மாதிரி இருக்குது. நான் வந்து என்னோடய கெஸ்ஸிங்கில் சொல்கிறேன். இன்றைக்கி அப்படி எவ்வளோ தான் எடுத்துக்கணும்னு பார்க்கலாமா. இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போது நான் இன்றைக்கி வந்து 30ஆம் தேதி ஆயிடுச்சு. நான் 29ஆம் தேதி ஓட்டினேன்னா, நேற்று ஓட்டினேன். இன்றைக்கி 1.5 ஆனனால 30ஆம் தேதி. 29ஆம் தேதி நைட்டு 12 மணி வரை ஓட்டினது நேற்று கணக்கு. இப்போ ஒரு 1.5 மணி நேரம் ஓட்டிருக்கோமா, அது இந்த நாள் கணக்கு. ஸோ அதெல்லாம் தனித்தனியாக ஆட் பண்ணி போடுறேன். நேற்று எவ்வளோக்கு ஓட்டினோம்னா 1314 ரூபா. அந்த 29ஆம் தேதி நம்ம ஓட்டினது சண்டே ஓட்டினது 1314. அதில் ஒரு 265 ரூபா மைனஸ் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, 29ஆம் தேதிங்கிறது அதிகாலையில் நம்ம நேற்று போட்ட வீடியோவில் ஒரு 1 to 3 ஓட்டியிருப்போம். அதில் ஒரு 265 ரூபா ஓட்டியிருப்போம். அது வந்து முந்தின நாள் கணக்கில் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதனால் அதை மைனஸ் பண்ணணும், 265 மைனஸ் பண்ணணும். கஸ்டமர் டிப்ஸ் வந்து ஒரு 65 ரூபா அக்கௌண்ட்டில் ஏறிச்சு. ஸோ அதை ப்ளஸ் பண்ணணும். இன்றைக்கி 1 to இப்போ 1.5 வரை இருக்கும்ல, இந்த 1.5 வரை ஓட்டினது 101 ரூபா ப்ளஸ் 200 ரூபா இன்சென்டிவ். இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கையில் 1415 ரூபா இருக்குது. 1415 இது ப்ராஃபிட் கிடையாது. இன்னும் 350 ரூபா பெட்ரோலு. சாப்பாடுக்கு இன்றைக்கி என்ன பண்ணோம், இன்னைக்கு காலையிலேருந்து இன்னொன்று சாப்பிடவும் இல்லை. ஏன்னா நேற்று நம்ம வீட்டுக்கு போய்ட்டு நல்லா தூக்கம் வந்துருச்சா, தூங்கி போய் கரெக்டாக 7 மணிக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணிட்டான், அதுலேயே எழுந்திரிச்சாச்சு. அதனால் அப்போது எழுந்திரிச்சது தான். அப்படியே 12 மணிக்கு வேலைக்கு போயிட்டேன். அடுத்து வந்த உடனே தூங்கிட்டேன், சாப்பிடாம தூங்கிட்டேன். இன்றைக்கி ஒன்றுமே சாப்பிடல. 20 ரூபாய்க்கு தண்ணி கேன் வாங்கி வச்சது. இப்போ வரையில் தோசை சாப்பிட்டுருந்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தோசை சாப்பிட்ருக்கேன். தோசை எவ்வளோ சாப்பிட்டேன், 85. 105 ரூபா சாப்பாடு, 20 ரூபா தண்ணி கேனு, 85 ரூபா சாப்பாடு, 105 ரூபா. இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கல 960 ரூபா நம்ம கையில் இருக்குது. இது வந்து சண்டேக்கு வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப ஒஸ்ட்டு. நான் இப்படி தான் சொல்லுவேன். அது யாருனாலும் என்னமோ சொல்லுங்கள், எனக்கு சொமோட்டோ சுத்தமாக பிடிக்கல. பின்னையா ஓட்டுறேன்னு கேட்டிங்கன்னா வேறு வழி இல்லை. 2 நாள் ஸ்விக்கி தாரம்ட்டுருக்காங்க. உன் ஐடியை தந்துட்டாங்கன்னா நம்ம எப்பவும் போல் ஸ்விக்கிலே இறங்கிடலாம். இதில் வந்து இன்னொன்று ஸ்பெஷல் சர்ஜின்னு ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. அது என்னன்னு தெரியல, இப்போ காட்ட மாட்டேங்குது. சர்ஜும் காட்ட மாட்டேங்குது, ஸ்பெஷல் சர்ஜும் காட்ட மாட்டேங்குது. ஆனால் சர்ஜ் வந்து 200 எடுத்துட்டோம். இதில் இன்னொன்று இன்றைக்கி நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா, 500 ரூபா இன்றைக்கி இன்சென்டிவ் எடுக்க வேண்டியது மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் கேன்சல் பண்ணலாம்னு நான் நினச்சேன். பார்த்தா அப்படி கிடையாதான். ஒரு ஆர்டர் கூட கேன்சல் பண்ணக்கூடாதான். அதனால் நமக்கு இன்சென்டிவ் அது போயிடுச்சு. அடுத்து பார்ட் டைம் இன்சென்டிவ் தான் நமக்கு இன்றைக்கி 200 ரூபா. இன்றைக்கி எத்தனை ஆர்டர் ஓட்டியிருக்கோம்னா, இது வந்து புதுசாக இருக்குது. நேற்று தனியாக காட்டுது, இன்றைக்கி தனியாக காட்டுதா, அது ஆட் பண்ணி இது பண்ணக்கூடியும். இன்றைக்கி வந்து இந்த 1.5 மணி நேரத்தில் 1 மணியா 12 to 1.5க்குள்ளே 3 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். நேற்று 21 ஆர்டரு, 25 போட்டிருக்கோம், 21. ஏன்னா நேற்று மொதல் நாள் 1 to 3ல் 4 ஆர்டர் ஓட்டோம், அதை கழிச்சிடணும். 21 ப்ளஸ் இப்போ ஒரு 3, 24 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். எவ்வளோ நேரம் ஓட்டியிருக்கோம்னா, நேற்று எத்தனை மணிக்கு ஆஃப்லைன் போனோம், 3 மணிக்கு போனோம். அப்படி கனெக்ட் பண்ண வேண்டாம். நேற்று கரெக்டாக இன்றைக்கி வந்து 12 மணிக்கு வண்டி எடுத்தோமா, 12 to 3 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். அடுத்து ஈவினிங் 7 to இப்போ வரைக்கும் 8, 9, 10, 11, 12, 1, 1.5, 6.5 மணி நேரம். அதில் ஒரு ஆனால் ஸ்விக்கி அளவுக்கு நேரம் ஓட்டலை. 9.5 மணி நேரம் ஓட்டி 960 ரூபா, 1 மணி நேரத்துக்கு 100 ரூபா அந்த மாதிரி கணக்கு. ஸோ இது மற்ற நாள் இப்படி வந்தால் ஓகேங்களா. சண்டே கொஞ்சம் கூட வந்திருக்கலாம். கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. வேறு என்ன பண்ணுறது, கிடைக்கதை வாங்கிட்டு போக வேண்டியது. ஸோ ஓகே, நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கா நல்லா போடுவாங்க. ஸோ எல்லாமே சைடில் ஆட் பண்ணுறேன். எல்லாம் சேஃபாக இருக்கேன், நானும் சேஃபாக இருக்கேன். பத்திரமா இருக்கேன். மணி 1:30 தூங்க போகிறேன். ஸோ நீங்களும் போய் தூங்க. அண்ட் இப்போ இன்னொன்று என்னென்னா, நம்ம சேனலுக்கு வந்து திடீர்னு முன்னே வந்து ஒரு வீடியோ போட்டோமா, அதை சும்மா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரிலாம் வைப்போம். இப்போ அப்படிலாம் கிடையாது. பரவாயில்ல, வியூஸ் நல்லாவே போகுது, சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஓகே, எதுவும் டவுட்னாலும் கேளுங்க. எப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும்னா நான் சொல்ல வரல, எல்லாத்துக்கும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமும் கிடையாது. நீங்கள் கேட்குறதுல எனக்கு எதுவும் தெரிஞ்சால் நான் சொல்லுதேன். எனக்கு எதுவும் தெரிலாட்டி இப்போ நான் இதில் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தோம்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதை நான்
இது பண்ணிக்கிட்டு தான். அண்ட் ஓகே, நம்ம சேனல் புதுசு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் அப்படிங்க. ஸோ ஓகே, பை, குட் நைட்.